வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இன்றைக்கி நாம் முண்டன்துறை புலிகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த புலிகள் சரணாலயத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா டேம் இருக்குது, பானர் தீர்த்தம்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த பக்கம் அகஸ்தியர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கல்யாண தீர்த்தம், இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இன்றைக்கி முண்டன்துறை புலிகள் காப்பகத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சஃபாரிக்காக போனோம். பெரியவங்களுக்கு 500 ரூபா, 7 பெரியவங்கன்னு சொல்லி 3500 ரூபா கட்டி புக் பண்ணியிருக்கோம் சஃபாரி. அந்த லஞ்ச் இங்கேயே இருக்குது. சைவமும் இருக்குது, அசைவமும் இருக்குது. அசைவம் இன்றைக்கி அமாவாசைன்றதால சாப்பிட மாட்டோம், அதனால் சைவ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எங்ககிட்ட இட்லி இருக்கிறதுனால 10 சாப்பாடு வேண்டாம், வெறும் 5 சாப்பாடு இருந்தால் போதும், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்னு சொன்னோம். சரி, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நேராக சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போகிறோம். ஒரு குளியலை போடுறோம். யாராவது நம்ம பாலாஜி, இன்னொருத்தர் ஜெயா, அவங்க மட்டும் ஃபிஷ் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். பாலாஜி பியூர் வெஜ் மீல்ஸ். அப்போ யார் ஃபிஷ் மீல்ஸ் கேட்டேன்? சாரி, பேரை மாற்றி சொல்லிட்டேன். பொட்டாசியில் வரதராஜரோட போயிட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வெரி சாரி. ராம்தாஸ்க்கு ஒரு ஃபிஷ் மீல்ஸு, ஜெயாவுக்கு ஒரு ஃபிஷ் மீல்ஸ். நாளைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மாதிரி 5 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக பல்லு வளக்கிட்டு ஒரு குளியில் போட்டு நேராக தென்காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிடலாம். ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கெலாம் வந்துடும். இப்படிதான் ராமேஸ்வரத்துக்கு சொல்லி போனேன். லாஸ்ட்ல 11:30 மணிக்கு வந்தனே. அங்கே அவ்வளோ கூட்டம்லாம் இல்லைப்பா. அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க ராமேஸ்வரத்தில். இன்னைக்கு தான் கூட்டம் இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு தான் பாரு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க லைனா. நாம் இப்போது சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே மதியம் சொரிமுத்து ஐயனாருக்கு தர்மசாஸ்தாவுக்கு பூஜை நடந்துச்சு. உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூஜை நடந்துச்சு. அதில் போயிட்டு நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அழகாக போயிட்டு தர்மசாஸ்தா முன்னாடி போய் உக்காந்துட்டோம். அங்கே போயிட்டு உக்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வந்துட்டாங்க. நல்ல அபிஷேக ஆராதனைகள், அபிஷேக அலங்காரங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல தரிசனத்தை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். களக்காடு முண்டன்துறை புலிகள் வனக்காப்பகம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைகர் சாங்சுவரி. ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லி இப்போ தான் நம்ம போன மாதம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 18ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவாங்க சார் காட்டுக்குள்ளே. சொரிமுத்தனார் கோவில் அதுலேருந்து உள்ள ஒரு 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தான். அதில் கூட்டிகிட்டு போயிட்டு டேமில் ஒரு ஓரமாக போயிட்டு அங்கே இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் காமிப்பாங்க. எய்த்தாப்பில் பானகத்து ஃபால்ஸு குளிக்கலாமா சார்? குளிக்க நீங்கள் எய்த்தாப்பில் தான் இருக்கும். டேம் இடையில டேம் இருக்கும், நம்ம இந்த பக்கம் தான் இருக்கும். சரி சரி, அங்கே அந்த வியூ பார்க்கலாம். பக்கத்தில் உள்ள மலைகள் இந்த இதில் கொடுத்துருக்க பொதி எல்லாமே சொல்லி காமிப்பாங்க. கூட கைடு வருவாங்க. சரிங்களா? ரிட்டன் வரும்போது இன்னும் ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்குது. அவங்க ஏரியாவிலேயே ஒரு சின்ன ஆறு ஒன்று கிராஸ் ஆகும். அதை கடந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. 2 மணி நேரம் ஆகும் சார். ஆமாம், பெரியவங்களுக்கு 500 ரூபா கட்டணும். சின்ன பிள்ளைங்களுக்கு 250 ரூபா. 12 வயசுக்கு கீழே 5 வயசுக்கு மேலே. இந்த அகஸ்தியர் மலைக்கெல்லாம் நம்ம கேரளா வழியாக போக வேண்டியது. போனக்காடுலேருந்து அங்கேருந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு வழி இருக்குது. ஏன் நம்ம ஊர் வழியாக இங்கே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், பட்டாங்க. அதான் ஏன் திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ண ஐடியா ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது கோர் ஏரியாவாக அறிவிச்சிட்டாங்க. அந்த பக்கம் அந்த பக்கமும் அப்படி தானே? அந்த பக்கம் அறிவிச்சிட்டாங்க. டூரிஸ்ட்டுக்குன்னு தனியாக டெவலப்மெண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க. நம்ம இல்லைன்னா அந்த மாதிரி அவங்க பாருங்கள், ஒருத்தருக்கு இப்போ நான் சீசனில் 4500 ரூபா வாங்குறாங்க, சீசனில் 1500 ரூபா வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய ரெவின்யூ! ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 300 பேர் சீசனில் அனுப்புகிறாங்க. அப்போது ரெவன்யூ தானே அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அகஸ்தியர் மலைன்றது ஒரு நம்மளுடைய ப்ரைடு. ஆனால் நாம் அதுக்கு கால் எடுத்து நம்ம ஊர் வழியாக போக முடியல. அது அதாவது முக்கால்வாசி மலை நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், நம்மளுது கேரளா வழியாக போகிற மாதிரி. நாம் போய் கேரளா வழியாக ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கேரளா வழியாக போகிறோம். இது 2:30 மணிலேருந்து 3 மணிக்கு இங்கே வர மாதிரி இருக்கும். 3 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடும். சரி, ஓகே. சாப்பாடு சார் இங்கே எங்கேயாவது இருக்குமா? அங்கே மீன் சாப்பாடு உண்டு கோயில் விளக்கு. இன்றைக்கி இங்கே நம்மகிட்டன்னா சைவ சாப்பாடு உண்டு. சைவ சாப்பாடுனா ஒரு 2 ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டீங்களா? சரி, நான் சொல்லிடுவேன். அது ஒரு சாப்பாடு 100 ரூபா. சாம்பார், ரசம், ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க, மோர். ஓகே. அப்பளம். இப்போ எங்கிட்ட கொஞ்சம் இட்லிஸ் இருக்குது. ஒரு 5 சாப்பாடு இருந்தால் கூட போதும். 5 சாப்பாடு சொல்லிடுவேன். டைனிங் ஹால் இருக்குது, அங்கேயே வச்சு நீங்கள் சார். சரி, ஓகே. தேங்க்யூ.
சரி. குட் நேம் சார். என்னோட பேர் நாகராஜ். உங்களோட கான்டாக்ட் நம்பர் இதை எழுதி தரேன் சார். அதில் சொன்னீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். 04634299994. இது நம்ம ஆஃபீஸ் நம்பர். ஓகே. இவன் தான் எப்பவுமே இடிச்சு தள்ளுவா. இப்ப நான் அவனை இடிச்சு நம்ம ஸ்கூல் பெஞ்ச். வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம். நாங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு சாதாரண ட்ரிப்பா தான் இருக்குன்னு நாங்க நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். ஆரம்பமே அமங்கலமா இருக்குது. இப்ப நாங்க இருக்கிறது முண்டன்துறை புலிகள் சரணாலயம். ஜஸ்ட் வந்து குளிக்க வந்தோம் அகஸ்தியர் ஃபால்ஸ்ல. அப்படியே ஒரு சஃபாரிக்காக அப்படியே வந்திருக்கோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இங்க நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம். முன்னாடி ஒரு 6 பேர் இருக்காங்க. மொத்தம் 10 பேர். ஏதாவது மிருகங்கள் பார்க்க முடியுமான்னு போயிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன கிடைக்குது, என்ன பார்க்குறோன்றது போக போதான் தெரியும். ஆனால் ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டிரைவர் பக்கவா சூப்பராக வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாரு. சூப்பராக இருக்கு. எங்க ஸ்கூல் பெஞ்ச் ஞாபகப்படுத்திட்டாங்க. நாங்க ஸ்கூல் பெஞ்சில் எல்லாரும் மாத்தி மாத்தி தள்ளி முன்னாடி தள்ளி போவோம். அந்த மாதிரி தள்ளி அப்படிதான் ஆச்சு இப்போ. Starting of adventurous trip in Mundandurai, Pulikal. We'll see what we are going to see. Thank you. முண்டந்துறை விலங்குகள் சரணாலயம் சஃபாரி போயிட்டு இருக்கோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கு. ரோட காமி. இது வண்டி தூக்கி போடுறதுனால பிடிச்சிட்டு இருக்கிறது சரியா கஷ்டம். பண்ண முடியல. சரி என்ன பிரச்சனைனா ஏதாவது முன்னாடி தெரிஞ்சா கூட நமக்கு தெரியாது. ஆமா. இது தலை விட்டு வெளியே பார்ப்போம். வேற ஆப்ஷன் முடியாது கூட முடியலையா? டாக்டர் வேற ஏற்றி விட்டாங்க. ரொம்ப இடிக்குது. முடிய கூட முடியல. அவர் டவுட்டா பார்க்க போது ஒன்றும் கிடைக்காது. இவங்கெல்லாம் எப்படி போறாங்க சஃபாரி? இல்லை இது இல்லாம இவங்க சஃபாரிலாம் போக மாட்டாங்க. கோயில் ரோடு தானே. கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு தான் சாப்பிட்டது செரிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த பீக்காக்கு அங்கேயே இருக்கு. போனோம் பார்த்தோம்ல. போகும்போது அந்த பிகாக் அப்படியே இருக்கும். அது சிலையா இருக்கும் போது அப்படியே இருக்கு. நீங்க மட்டும் சிலையை பார்த்துட்டு பீகாக்குன்னு போகும்போது பார்க்க, வரும்போது பார்க்கலையா? இருந்தது அதே மாதிரி தான். அதுக்கு அங்கேயே நிற்குது அப்படின்னா சிலையா இருக்கும் போது. நல்லா பார்த்தீங்களா? நல்லா பார்த்தோம்பா. பீகாக் தான். பீகாக் சிலையை பார்த்தீங்களான்னு. பீகாக்கே பார்த்தோம்பா. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம்பா. அதான் எல்லை. அதாவது நம்ம பார்க் பண்ண இடத்துக்கு தாண்டி வந்துருக்கோம். வண்டி பார்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வண்டி தான். ஆமா. இந்த ட்ரிப்பு அருமையான ட்ரிப்பா இருக்கு. எல்லாரும் அலற விடுற ட்ரிப்பா இருக்குது. மறுபடியும் வேணாலும் நம்ம வந்து அகஸ்தியர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வரலாம்பா கொஞ்ச நேரம். இப்படியே வண்டியை பிடிச்சி உடம்பு வலி வந்துடும் போல இருக்கு. ஒரு மசாஜ் அகஸ்தியர் ஃபால்ஸில் ஒரு குளியலை போட்டு போகலாம். மறுபடியும் வேணாம். அம்மா எப்பா மழை பெய்யுது. எப்பா அப்பா நான் முன்னாடி வந்துட்டியா? அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆமாம், நம்மள மாதிரி கிடையாது. டென்ஷன் மாதிரி போட்டு அடைச்சி மழை வந்து சேஃப் இல்லைல்ல. அவன் நம்மளோட மோசம். அவன் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தூரம் வருது. இப்போ சேஃப் இல்லை உங்களுக்கு. ஆமாம், மழை பெய்ய ஆரம்பித்து உள்ளது. இந்த மழையில் நாங்கள் வந்து மிருகங்கள் பார்க்க வந்திருக்கோம். இது பண்ணுறது கொஞ்சமாவது காற்று தண்ணி வரல. ஐயோ இப்போ வந்துடா. அங்க வந்து அப்படி நின்னீங்க. ஒன்றும் தெரியாது. நடந்துடா. ஆமா, இப்ப என்ன தெரியுது? ஓகே, இது தெரியுது. இது தெரியுதுடா. ஆமா, பாத்துக்கடா.
ஆமா அனிமல் பிடிக்கும் பாரு. மட்டும் ஒரு 1000 அனிமல் பார்த்துட்டாரு. எல்லாம் வேஸ்டா போச்சு போ. வேஸ்டா போச்சு. ஆஹா பேசா போச்சுன்னா அனிமல்லாம் பார்க்க முடியாம அது அப்படின்னு ஒரு இந்த பக்கம் திருப்பி வெளியூடு கேமரா வெளியூடு. ஐயோ ஏம்மா அட 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 ஆஹா பனி மேகம் அப்படியே ஐயோ மழை மேகம் ஏம்மா ஆமா ஐயோ டேமோட அந்த கரை தெரியாத அளவுக்கு மேகம் சூழ்ந்து இருக்குது. ஏம்மா பிடிச்சிக்கிறா அங்கங்க பிடிச்சிக்கிறா. ஆஹா ஆஹா அவ்வளோ தூரத்தில் தெரியுது. ஐயோ இந்த இடத்துக்கு அழகா பகல்ல வெயில்ல வந்தா நல்லா இருந்திருக்குமே. வெயில்ல வந்திருந்தாலும் அந்த ஜீப்ல வந்திருந்தா நல்லா இருந்தது. ஆமா ஜீப்ல நல்லா இருக்காது. பாலாஜி கிட்ட கொத்தாச்சு இப்போ கரெக்டா போயிடுச்சு. அது இந்த பக்கம் வருது பாரு. ஆமாடி இல்ல பாதி மாறிக்குதா. இது ஹோல்ட் பண்ண முடியாதா? இது சீட்ல பிடிச்ச மாதிரி நிக்க வைக்க முடியாதா? அது ஸ்டாண்ட். அது ஸ்டாண்டு வைக்க முடியாது, கஷ்டம். ரொம்ப ஆடு. நல்ல இன்னும் கொஞ்சம் கீழே அது கீழே போகாது. போகாதா? இல்லை இதை எடுத்துட்டு நம்ம கிளிப்பு மாதிரி போட்டா அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணி அப்படி. இவ்வளோ பெரிய கிளிப்பு கேட்க போடுறியா? இங்கே ஒரு டேம் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? என்ன மக்கள் தலையில கிளிப்பு போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த கிளிப்பை வாங்க. அது எப்படி அவ்வளோ பெரிய கிளிப்பு இருக்கு? எவ்வளோ பெருசு இருக்கும் கிளிப்பு? தலையில போட்ட கிளிப்பை மட்டும் வாங்க. சுத்தமாக முழுக்க மழை மேகங்கள் ஒரு டேமை முழுக்க மறைச்சிருக்கு. அந்த பக்கத்தில் கரை தெரியுது, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரில. மக்கள் எங்கே மிருகங்கள் பார்க்குறாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரில, ஒன்றும் தெரில. டேம் தான் பார்க்குறாங்க, மிருகங்கள்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. அங்கே ஒன்றும் தெரில. அவன் என்னத்தை காமிக்கிறான், என்னத்தை செய்கிறான், பின்னாடி நாங்கள் இருந்துட்டு வண்டியை ஏன் நிறுத்துறான், எதுக்கு நிறுத்துறான்னு கூட எங்களுக்கு தெரில. நிலைமை ரொம்ப மோசம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப்பா கேட்குது உனக்கு? அட்வென்ச்சர் ட்ரிப்பு மடி ஒன்றுமே தெரியலையாப்பா. மேகமும் தண்ணியும் ஒரே கலர்ல இருக்கு. அங்கே ஒரு மலை இருக்கு, அவ்வளோ பெரிய மலை இருக்கு, அதே மறைச்சிருச்சு பாரு மேகம். கடுமையான மழை வெளியே பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையில் ஒரு அட்வென்ச்சர் இது தேவையா? இந்த ட்ரிப்பு வந்து மழையில் போய் மாட்டிக்கிட்டு ஒன்றுத்தையும் பார்க்க முடியல. ஆனால் இது ஒரு அனுபவம். ஆமாம் ஆமாடி. எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போடுவோம், ஏன் இவன் இப்படி பிரேக் அடிக்கிறோம்? இங்கே ஒரு காரையார் டேம் இருக்கு, ஆனால் அதனுடைய அழகை பார்க்க முடியாமல் போச்சு. இந்த மேகங்கள் எல்லாம் வந்து மறைச்சிடுச்சு. இது முழுக்க டேம் தான், ஆனால் பாருங்க நமக்கு எல்லாம் அப்படியே ஒன்றுமே தெரியல. மேகங்கள் அப்படியே மறைச்சிடுச்சு. இந்த அட்வென்ச்சர்ல கலந்து கொண்ட நண்பர் இளங்கோவன், என்ன சொல்றீங்க? இளங்கோவன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா? சொல்ல மாட்டியா? ராம்தாஸ் நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்ன்றீங்களா? சிம்பிளி வேஸ்ட். சிம்பிளி வேஸ்ட். பாலாஜி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இந்த ட்ரிப்பு சிம்பிளி வேஸ்ட்டுட்டாரு. எனக்கும் அதே மனநிலை தான். பட் ஆனாலும் நம்மளை மீறி இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது தன்னோட வேலையை காமிக்கும் போது நாம அதை எதிர்கொண்டு ஆக வேண்டும். இலவோ பொறுத்து கொள்ளுங்கள் அனைவரும். இதில் கொண்டு போய் இப்போ வீட்டில் விட்டா போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் எங்கே போனோம்? எங்கே போகிறோம் இந்த மழையில்? மழை 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 தாமிரபரணி உற்பத்தியாகி இந்த வழியாக தான் போகுது, வெளியில் போகுது. நாம் இங்கே காரையாறு டேமுக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கோம். இவன் மழை பொறுமையாக போக மாட்டேன்ப்பா.
ஐயோ அம்மாடி சொல்றாடே நான் உட்காந்து பெரிய விஷயம் வருது அந்த புடி இந்த புடி கீழே உட்காந்தாலும் பரவாயில்ல இங்கே நானே இடம் சின்ன பால்ஸ் ஒன்று ஐயோ இதுவே ஃபால்ஸா தான் இருக்குதுப்பா ரோடே ஃபால்ஸா மாறி போச்சே ரோடு 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 இப்படி ஆகி போச்சு நல்ல வரும் ஏதோ ஒன்று படம் எடுக்கலாம்னு நினச்சேன் அது ஒன்றும் படம் காமிக்கிறது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.